தமிழகம் முழுவதும் ஜல்லிக்கட்டு, ரேக்லா பந்தயம், மஞ்சுவிரட்டு போட்டிகள் களை கட்டியிருக்கின்றன. அது குறித்து பார்த்தோம். தொடர்ந்து மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முன்னேற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சகாய பிரதீபாவிடம் கேட்கலாம். பிரதீபா, தற்போது அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் இந்த பகுதிகள்லாம் ஜல்லிக்கட்டுக்காக என்னென்ன முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருது? தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டினை நடத்த மத்திய அரசு அனுமதி அளித்துள்ள நிலையில் மதுரையில் அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் பகுதிகளில் ஜல்லிக்கட்டினை நடத்த தேவையான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. இன்னைக்கு பிற்பகல் சுமார் 1 மணி அளவில் மாவட்ட ஆட்சியர் அவனியாபுரம், அலங்காநல்லூர், பாலமேடு பகுதிகளில் செய்யப்பட்டிருக்க ஏற்பாடுகள் குறித்து பார்வையிட்டு ஆய்வு செய்ய இருக்காரு. மாவட்ட ஆட்சியரோடு சேர்ந்து அலங்காநல்லூர், அவனியாபுரம் மற்றும் பாலமேடு பகுதியில் இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு விழா கமிட்டியினர், மருத்துவம், காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறை அலுவலர் உள்ளிட்ட பிற துறைகளைச் சேர்ந்த அலுவலர்களும் அவரோடு சேர்ந்து ஆய்வு செய்ய இருக்காங்க. காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கான சோதனை மையங்கள், அவர்களுக்கான மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட வேண்டிய இடங்கள், காளைகள் நிறுத்தி வைக்கப்படக்கூடிய இடங்கள், அதோடு அவர்கள் வழங்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், இது எல்லாத்தையுமே குறித்து ஆய்வு மேற்கொள்ள இருக்கு. இதை தொடர்ந்து நாளை மாலை 4 மணி அளவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஜல்லிக்கட்டு விழா குழுவினர் மற்றும் பிற துறை அலுவலர்கள் எல்லாரும் இணைந்து ஒரு ஆலோசனை கூட்டமும் நடைபெற இருக்கு. இதுல உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ள பின்பற்றப்பட வேண்டிய விதிமுறைகள் மற்றும் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆய்வின் அடிப்படையில் கூடுதலா என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது குறித்தெல்லாம் அறிவுறுத்தப்பட இருக்கிறதா மாவட்ட நிர்வாகம் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. தமிழரசு பிரதீபா, முன்னேற்பாட்டு பணிகள்லாம் முழுவீச்சில் நடைபெறுவதா குறிப்பிட்டீங்க. தற்போது அங்க இருக்கிற மாடுபிடி வீரர்கள், காளைகள்லாம் இந்த போட்டிகளுக்கு எந்த அளவுக்கு தயாராகிட்டு வருது? தமிழரசு மாவட்ட நிர்வாகம் தரப்புல இது போன்ற நான் ஏற்கனவே கூறியது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வர நிலையில அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் பகுதிகளிலையும் இந்த வாடிவாசல் பகுதியில வர்ணம் தீட்டுறது, காளைகளை மாடுபிடி வீரர்கள் லாவகமா பிடிக்கும் போது அவங்களுக்கு காயம் ஏற்படாத வகையில அந்த அணை மரங்களை புதிதா நடுறது, பேரிகார்டுகள் அமைக்கிறது, இது மாதிரியான எல்லா பணிகளையுமே செஞ்சுட்டு வராங்க. அலங்காநல்லூர், பாலமேடு பகுதிகளில் வாடிவாசல் நிரந்தரமா கட்டப்பட்டு வச்சிருக்கு. ஆனா அவனியாபுரம் பகுதியில ஒவ்வொரு ஜல்லிக்கட்டு விழாவின் போதும் செயற்கையாக தான் வாடிவாசல் அமைக்கப்பட்டு இருக்கு. இப்ப நாம இருக்கக்கூடிய பகுதி அந்த அவனியாபுரம் பகுதி தான். இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் ஆய்வினை மேற்கொண்டதுக்கு அப்புறமா அவருடைய அனுமதி பெற்றதுக்கு பிறகு நாளை முதல் இந்த பகுதியில வாடிவாசல் அமைக்கக்கூடிய பணிகள் நடைபெறும் அப்படின்னு விழாக்குழு தரப்புல சொல்லியிருக்காங்க. அதோட இந்த ஜல்லிக்கட்டுல கலந்துக்கிறதுக்காக வீரர்கள் உடற்பயிற்சி செய்யறது, நீச்சல் பயிற்சி, இது மாதிரியான பயிற்சிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. அதே போல காளைகள் வளர்ப்போர் பாத்தீங்க அப்படின்னா காளைகளுக்கு இந்த மண்ணு குத்துற பயிற்சி, நீச்சல் பயிற்சி, நடைப்பயிற்சி, இது மாதிரியான பயிற்சிகளை வழங்கி ஜல்லிக்கட்டை சிறப்பான விதத்துல நடைபெறதுக்கு ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய தரப்பில இருந்து அதற்கான முயற்சிகளை ஈடுபட்டு வராங்க. தமிழரசு பிரதீபா, ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான முன்னேற்பாடுகள் தீவிரமடைந்திருக்கிறது. அது குறித்து உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி.